ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம் என்று சொல்லும்போது அது ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள். பேரலிட்டிக் அட்டாக். ஒன்றும் செயல்படாது, கை கால்கள் செயல்படாது, அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பான். கண்ணு திறந்திருக்கும், ஆனால் அவங்களால எதுவுமே பேச முடியாது, இது முடியாது. இப்படிப்பட்ட திமிர்வாதக்காரன் ஒரு கொடிய வேதனைப்படுகிறான் என்று இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறான். அதுதான் ஒரு பெரிய, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ போகலாம். ஆண்டவர் சொல்றாரு நீ போகலாம். முதல்ல சொன்னாரு ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம், நான் வந்து அவனை குணமாக்குவேன்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு யூ மே கோ, ரைட் நவ் யுவர் சர்வன்ட் பி ஹீல்டு. நீ போலாம், உன் வேலைக்காரன் இப்ப சுகமா இருக்கிறான், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த கிளைமாக்ஸ். நீ என்ன விசுவாசிக்கிறே அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33:9 எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He spoke, it was done. He commanded, it stood fast. Psalm 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He spoke, it was done. He commanded and it stood fast. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியான இந்த தலைப்பு அதுதான். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். Spoke, it was done. Commanded, it stood fast. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், the God Almighty. அவரால் செய்யக்கூடாத எந்த ஒரு அதிசயம் கிடையாது, எந்த ஒரு அற்புதமும் கிடையாது. யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். Our God is able to do all things and everything. Nothing is impossible for him. Everything is possible for him. He is the mighty God, the everlasting Father, the eternal King. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை
நம் ஆதியாகத்தின் புஸ்தகத்திலே இருந்தே நாம் பார்க்கிறோம். படைப்பின் வரலாறிலே இருந்தே நாம் பார்க்கக்கூடிய சிருஷ்டிப்பிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தையினாலே சகலத்தையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். லெட் தேர் பி லைட் அப்படி என்றால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படிதான் ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மனிதனை உருவாக்குதான் கொஞ்சம் சிரமத்தை எடுத்துக்கொண்டார். He took little more time to create a human being. ஏன்னா he created us like his own image. அவருடைய சாயலை நம்மளை உருவாக்குறதுக்கு அவர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டார். மற்ற எல்லாத்தையும் அவர் படைத்தது ஒரே வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்ல ஆகுது, கட்டளையிட நிற்குது. பாருங்க, அந்த அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவ்வளவு வல்லமை இருப்பதை நாம் சங்கீதக்காரன் சொல்றத பார்க்கிறோம். இத பல இடத்திலே நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும், உறுதிப்படுத்த முடியும். அதான் சொன்னேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரையும் வாசிக்கும் போது அந்த தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிலே சொல்லப்பட்ட ஒரு 3-4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்லி எப்படி ஆனது, அவர் கட்டளையிட்டு எப்படி நின்றது என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Matthew chapter 8. Please stand with me. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் ஒரு யூனிக்கான ஒரு சாப்டர். ஏன் இது யூனிக் என்று நீங்க யோசிக்கிறீர்கள் என்பது அது தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் ஒரு பிரத்யேகமான ஒரு அதிகாரம். எதற்கு சொல்லுங்க பாப்போம். யோசிக்கிறீங்க, டக்குன்னு வர மாட்டேங்குது. பரவாயில்ல. இந்த மேத்யூ 8 சாப்டர்ல முதல் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் மலை பிரசங்கம் என்பது ஆண்டுடைய பொன்மொழிகளிலே முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்தை நிறைய பேர் எங்க போட்டிருக்குன்னு கேட்டா, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்களும் அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நானே சொல்றேன், மலை பிரசங்கம் எங்க சொல்லியிருக்குன்னா, நிறைய பேர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த பாக்கியவான்கள்ங்கிற வசனம் மட்டும் மலை பிரசங்கம்னு நினைச்சிடுவாங்க. இன்னும் சிலர் மத்தேயு 5 நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்கும்போது மத்தேயு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் மலை பிரசங்கம் 3 அதிகாரங்களை அடக்கியது. அதுதான் உண்மை. 3 அதிகாரங்களை அடக்கியது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேத்யூ சாப்டர். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். போதும், திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறாரு. இங்க 5:1 மலையில ஏறாரு. 8:1 வாசி. 8:1 அவர் மலையிலிருந்து இறங்கின போது, மலையிலிருந்து இறங்கின உடனே. இனிமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெலிவரன்ஸ் சர்ச் மக்கள் வேதத்தை நல்லா வாசித்து தெரிஞ்சு கொள்ளணும். தெரியலனாலும் சொல்றதையாவது கேட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றது தான் மலை பிரசங்கம் அந்த பாக்கிய வசனங்கள் அல்லது 5ஆம் அதிகாரம் இல்ல, 3 அதிகாரங்களை அடக்கியது தான் மலை பிரசங்கம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் மலையில ஏறுகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மலையிலே கீழே இறங்குகிறார். இப்போ 3 அதிகாரத்திலே அவருடைய சொற்பொழி சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான டிஸ்கோர்ஸ் அங்கே நடந்து கொண்டே இருந்தது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு. அப்பவும் ஜனங்கள் திரளா அவருக்கு பின்னால செல்றாங்க. அப்படி போகும்போது இந்த 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. மோர் தென் 6 இன்சிடென்ட்ஸ்
was recorded. சரினா அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து இன்னைக்கு 4 காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இங்கே என்ன சொன்னாரு, என்ன ஆகிச்சு அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தை மையப்படுத்தி இதிலிருந்து 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அவர் இறங்கி வரும்போதே அவர் பார்த்தது, அங்கே ஒரு லெப்பர், ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார். அவரை பணிந்து கொண்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் கேட்கிறது, ஆண்டவரே நான் குஷ்டரோகி, நான் ஒரு தொழுநோயாளி, என்னை குணமாக்குங்க ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கல. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ ஹீல் மீ, உங்களுக்கு சித்தமான எனக்கு என்ன செய்யுங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான். 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். I am willing, be cleansed. I am willing, be cleansed. எனக்கு சித்தம் இருக்குது, நீ சுத்தமாகு. ஒரே வார்த்தை தான். அந்த அவர் சொல்ல ஆகும் என்றால் அங்கே என்ன செய்து ஆகுது. ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்ன குணமாக்குங்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், I am willing, you be cleansed. நீ சுத்தமாக்கு. பாருங்க அடுத்த வசனத்தை, அடுத்த கீழே வாசிக்கும் போது அவன் அதே வசனத்துல கீழே பாருங்க, உடனே immediately he healed. குஷ்டரோகம் அவனை விட்டு என்ன செய்யிட்டு போயிட்டு உடனடியாக சுகமானான். immediate healing, instant healing, உடனடியாக. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லி ஆகாத ஒரு காரியங்கள் எதுவுமே கிடையாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னது, அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையினாலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சொல்லி ஒன்று நடக்கும்போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த குஷ்டரோகிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பான், எவ்வளவோ ஆரவாரமா இருந்திருப்பான். பாருங்க, நான் சுகம் பெற்றேன். எவ்வளவு நாளா லெப்பரா இருந்தான்னு தெரியல, எவ்வளவு நாளா அந்த கஷ்டத்துல இருந்தான்னு தெரியல. ஆனா இயேசு மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே வரும்போதே என்ன நடக்குது, அங்க அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் சுத்தமாகிறான். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூடாதது எதுவும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அங்கே குஷ்டரோகி என்ன செய்றா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இன்னைக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் வார்த்தையினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பல்லவியை சேர்ந்து பாடலாமா? நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகி என்று சொன்னானே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது
சொன்னார். அங்கே குஷ்டரோகி என்ன செய்கிறான்? சுத்தமாகிறான். அந்த வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை, அந்த வார்த்தையிலே அவ்வளவு ஜீவன் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். சுத்தமாக அவர் சொல்ல அங்கு உடனே நடந்தது. இரண்டாவதாக அதை தொடர்ந்து மற்றொரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். ஜீசஸ் வாஸ் என்டர் இன்டு கப்பர்நாம். கப்பர்நாம் என்கின்ற ஒரு பட்டணத்துக்கு இயேசு என்ன செய்கிறார்? பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் போது அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி, he was a centurion. நூற்றுக்கு அதிபதி என்று சொன்னால் ஒரு 100 போர் வீரர்களுக்கு இவன் தலைவனாக இருக்கிறான். அதுதான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, செஞ்சூரியன். அவன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்றான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம் என்று சொல்லும் போது அது ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள், பேரலிட்டிக் அட்டாக். ஒன்றும் செயல்படாது, கை கால்கள் செயல்படாது, அப்படியே படுத்த படுக்கையா இருப்பான். கண்ணு திறந்திருக்கும், ஆனா அவங்களால எதுவுமே பேச முடியாது, இது முடியாது. இப்படிப்பட்ட திமிர்வாதக்காரன் ஒரு கொடிய வேதனைப்படுகிறான் என்று இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறான். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த வேலைக்காரன் சுகவீனமாயிட்டான், இல்லைன்னா இன்னொருத்தனை இவனுக்கு மாத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவன் சொல்றான், ஒருத்தனை வானா வாரான், போனா போறான். அந்த அளவுக்கு he was very powerful. அவனுக்கு நிறைய ஆட்கள் உதவிக்கு இருக்குது. அப்படிலாம் இருந்தானா ஈஸியா வேலைக்காரன் இவன் சிக்காயிட்டானோன்னா இன்னொரு வேலைக்காரனை தூக்கி மாற்றி போட்டு போயிடலாம். ஆனால் இந்த வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வந்து அவன் இருக்கிறான், வேண்டிக் கொண்டான். he was bleeding unto the Lord, he was begging. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி கூட்ட உடனே கூட ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் வந்து அவனை குணமாக்குவேன்ப்பா அப்படிங்கிறாரு. நான் வந்து குணமாக்குவேன். இப்படி யாராவது சொன்னா எவ்வளோ சந்தோஷமா, ஜீசஸே என் வீட்டுக்கு வர போறாருன்னு கூட்டிட்டு போவாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வாராய் அப்படின்னு சொன்னா வேண்டானியா சொல்லுவோம்? இல்லை, வாங்க இயேசு சுவாமி. அன்னைக்கு சகைவியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது சகைவு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டே போற வழியில என்ன செய்தான், எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டு போயிட்டான். இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து குணமாக்குவேன். அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய அன்வர்தினஸ், ஒருவேளை அவன் ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில இருந்தானா இல்லையா நமக்கு தெரியல. பட் he was unworthy to receive Jesus to enter in his house. ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவன் தகுதியற்றவனாக காணப்பட்டதான அவன் அங்கே சொல்றான், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல என்று சொல்லும் போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸா அல்லது ஒரு சோசியல் ஆஸ்பெக்டா அல்லது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டா நமக்கு தெரியல. இவன் செஞ்சுரியன்னா he was bound under the Roman Empire. அங்க அவன் உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் அங்க இருக்குது. அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது ஒரு சோசியல் ஃபேக்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறா, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்குதா, அவன் என்ன இதுல சொல்லியிருக்கிறான். பட் ஒன் திங் வாஸ் வெரி கிளியர், he total believe on Jesus without any doubt at all. ஆண்டவர் மேல ஒரு முழு நம்பிக்கை இருந்தது, எந்த சந்தேகம் இல்லாம. அதனால தான் சொன்னா, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதி இல்லை, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுதான் இருக்கான், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். The single word from above will change everything. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை சகலத்தையும் மாற்ற வல்லது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான் என்று அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். அவனுடைய அன்வர்த்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான், இவன் யாருங்கிறத சொல்லிட்டான். எல்லாமே பண்ணினாலும் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அது போதும், அது போதும். அந்த வார்த்தை மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு விசுவாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லும்போது ஏதாவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னா நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு ஜெபத்திற்காக ப்ரேயருக்காக someone will come for prayer. அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க காரியங்கள்லாம் நம்ம புரிஞ்சு ஒரு 2 லைன்ல அல்லது சின்ன ஒரு ஜெபத்தை ஜெபிச்சா some people are not satisfied. Some people are not satisfied. அவங்களுக்கு திருப்தி இருக்க, என்னடா பாஸ்டர் ஒன்று சின்ன ஜெபத்தை சொல்லி முடிச்சிட்டாரா அப்படின்ட்டு இருக்கிறான். அன்னைக்கு சாமுவேல் ஜெபம்னது ரொம்ப சின்ன ப்ரேயர் தான். கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறான். அவன் தான் பெரிய ப்ராஃபட்டா மாறினான். ஹல்லேலூயா. எப்படி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்ங்கிறது கிடையாது, எவ்வளவு நம்ம அந்த டெப்த் ஆஃப் அவர் ஹார்ட், எப்படி ஒரு ஃபீலிங்ல நம்ம ஜெபம் பண்றோம். சிச்சுவேஷன் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம இருக்கணும். அதுக்காண்டி என் தனி ஜெபத்துல நான் பண்றது ஆத்திரம் தோத்திரம்னு போகக்கூடாது, அது வேற. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். எல்லா காரியங்களும் அதுல இருக்கிறது. அன்னைக்கு நாகமான் வந்து எலிசா கிட்ட வரும்போது அப்படிதான் நடந்துச்சு. நாகமான் நினைச்சான் எலிசா வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு, வா நாகமானே, நீ ஒரு பெரிய படை தளபதியாச்சே, சீரிய ராணுவம்லாம் உன் கண்ட்ரோலுக்குள்ள தானே இருக்குது, வா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு அவன்கிட்ட கதை கேட்டு, உனக்கு இந்த பிரச்சனையா, சரி வா உனக்கு என்ன பூசி நல்லா தைலம் போட்டு நான் ஜோம் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவன் நினைச்சுதான் போனான். அப்படிதான் நினைச்சு போனான். ஆனா தீர்க்கதரிசி அவனை கடைசி வரையும் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. கடைசி வரையும் பார்க்கவே இல்லை. did not see him at all. வேலைக்காரனை விட்டு தான் சொல்லி அனுப்பினான், போய் அந்த நதியில போய் முங்க சொல்லு. அவனுக்கு கோபம், he got anger. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவாருன்னு கூட யோசிச்சிருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவாரு. எங்க ஊர்ல நதி இல்லையா முங்குறதுக்கு, இங்க போய் தான் முங்கணுமா? பயங்கர ஆங்கர், அவனுக்கு கோபம். ஆனா அவனுடைய உதவியாளன் சொன்னான். அவரு சொன்னது என்ன பெரிய வேலையா சொல்லிட்டாரு. சாதாரண சின்னதான முங்க தானே சொல்லி இருக்கிறாரு, வேற எதையாவது கஷ்டமானது சொன்னா கூட பரவாயில்லையே. அது 6 முறை முங்கணும் போது சுகமாகல, 7வது முறை முங்கும் போதுதான் சுகம் பெற்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த வார்த்தையை நம்பும் போது, விசுவாசிக்கும் போதுதான் அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆனா இந்த 100க்கு அதிபதி நாகமானை காட்டிலும் அதிகமான ஒரு விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதை தான் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாகமானை காட்டிலும் அதிகமான ஒரு விசுவாசம். இவன் முதலே முந்திக்கிட்டா, ஐயா நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும், என் வேலைக்கார சுகமாவான். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில எவ்வளவு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அதுங்கிறத இந்த 100க்கு அதிபதி எங்கிருந்து கேட்டிருப்பான், எங்கிருந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? எங்கேயோ அவன் கேள்விப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். We don't know where he came to know all those things. We do not know. But he know about Jesus. இயேசுவை பற்றி அவன் நல்லா அறிந்திருந்தான். இவர் சொன்னா போதும் கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத அவன் தெளிவா நினைச்சுதான் இருந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லியிருக்காரு. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்பனா he is not a Jew. அதுதான் அதோடைய அர்த்தம். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட he is a Gentile. இவன் ஒரு பிரஜாதியான். He is a Gentile. இவன் ஒரு பிரஜாதியான். இந்த பிரஜாதியான் இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பாருங்க, அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான். அதனால தான் ஆண்டவர் சர்க்காஸ்டிக்கா இங்க சொல்றாரு பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தை வாசிமா, அந்த 11-12 படி. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். போதும் போதும், இதுதான் சொல்றாரு. யாருக்கு ராஜ்யம் உண்டாக்கப்பட்டதோ அவங்க எல்லாம் விட்டுருவாங்களாம், ஆனா புறம்பே இருக்கிறவங்க வருவாங்க. The centurion, he is not a Jew, he is the Gentile, but he had a strong belief on Jesus. இயேசு மேல அவன் பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். அவன் ஒரு அன்வர்த்தி, அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சோசியலோ பொலிட்டிக்கலோ நமக்கு தெரியாது. அவன் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு அன்வர்த்தின்னு சொல்றான். ஆனா அவன் இருந்த அந்த விசுவாசம், அது அன்ஷேக்கபிள் ஃபெய்த், த டீப்பர் ஃபெய்த்,
the strong faith ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். இதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு, பின்பு இயேசு, வாசி அந்த அடுத்த வசனத்தை. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீ போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம். முதல்ல சொன்னாரு, ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம், நான் வந்து அவனை குணமாக்குவேன்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, யூ மே கோ, ரைட் நவ் யுவர் சர்வன்ட் பி ஹீல்டு. நீ போலாம், உன் வேலைக்காரன் இப்ப சுகமா இருக்கிறான், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த கிளைமாக்ஸ். நீ என்ன விசுவாசிக்கிறே அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன அறிக்கையிடுறீங்களோ அது நடக்கும். நான் இன்னைக்கு நல்ல மார்க் வாங்குவேன்னு அறிக்கையிட்டா நல்ல மார்க் வாங்குவீங்க. இன்னைக்கு என் வேலையில நான் பெஸ்டா செய்வேன் அப்படின்னு நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா உங்க வேலையில நீங்க பெஸ்டா செய்வீங்க. இன்னைக்கு என்னுடைய நாள் நல்ல நாளாக இருக்கும், ஆண்டவர் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிப்பார்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் அங்க சொல்லிருக்கு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு. அப்போ நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படிதான் இருக்கு. நீங்க நம்புகிறது அவராலே உங்களுக்கு கிடைக்கும். நம்புகிறது நூற்றுக்கு அதிபதி நம்புனா இவர் ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சோமாயிருவான். அப்போ அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக்கிடுவது. அந்த வார்த்தையை நம்பிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ட்டு அவனை நினைச்சிட்டான், போயிட்டான். போன பிறகு பார்த்தீங்கன்னா வேலைக்காரனை பார்க்குறான், எஜமான வரவேற்கிறதுக்கு வழக்கம் போல நினைச்சிட்டான், வாசல் பக்கத்தில் வந்து நின்ட்டான். போகும்போது படுத்து கிடந்தவன் வரும்போது வாசல் பக்கத்தில் நின்ட்டான். கேட்குறாரு, எப்போப்பா நீ சோமான, எப்போ என்னது நேரம்? ஏசு எந்த நேரத்தில் நீ போகலாம்னு சொன்னாரோ அந்த நேரத்துல இவன் சுகமாயிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதுதான் முக்கியம். அந்த நாளிகையிலே இன்ஸ்டன்ட் ஹீலிங், அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானா. என் அன்புக்குரியது, அந்த நாளிலே the same time, the same moment, அந்த நேரத்தில் நினைச்சிட்டான், சுகம் கிடைச்சிட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையிலே அவரு வல்லவன். எனக்கு யார் வந்து வார்த்தை சொல்லலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன் கையிலேயே ஃபுல்லாக வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு வார்த்தையே இல்லை. ஆமாம், இந்த வேத புத்தகம் முழுவதும் வார்த்தைகள் தான், அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். என் அன்புக்குரியது, இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக பிடிச்சு நீங்கள் என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். அதை நம்ம கிளைம் பண்ணும்போது நிச்சயமாக என்ன செய்யும்? நடக்கும். நடக்கும். அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று. எவ்வளவோ ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை அவன் மேலே இருந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, இந்த புரஜாதியானுக்குள்ள இவ்வளோ விசுவாசம் இருக்கு. சரிப்பா, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும், நீ போனாரு. அதே நேரத்தில் வேலைக்காரன் சொஸ்தமானான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் தான் அடிப்படை. நாம் விசுவாசித்து உறுதியா இருக்கும் போது கண்டிப்பா இருக்கும். வேதத்துல நீங்க எல்லா அற்புதத்தை படிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆராய்ச்சி வேணா, ஒரு ஸ்டடி வேணா நீங்க எடுத்து படிங்க. எங்கேயாவது யாருக்காவது அற்புதம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நடந்திருக்கான்னு மட்டும் நீங்க போங்க. ஒன்று அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அல்லது கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் யாருக்குமே நம்பிக்கை இல்லாதவங்களுக்குலாம் அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வேதத்தில் எங்கேயாவது பாருங்க பார்ப்போம். எங்கேயுமே இருக்காது. அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்ய முடியலன்னு தான் இருக்குது. செய்ய முடியலன்னு இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம், ஃபெய்த் இஸ் பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல். அதுதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அந்த ஒரு வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை நினைச்சது செழிப்பாக மாறுகிறது. அது மாறாவின் தண்ணீராக இருக்கலாம், அல்லது எதுவாக இருக்கட்டுமே,
நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற எந்த இன்னலாக இருக்கலாம், எந்த ஸ்ட்ரகிள், எந்த பெயின், எந்த சிக்னஸ், எந்த ப்ராப்ளம்ஸ், தலைக்கு மேலே உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், நாம் இதற்கு மேலே நமக்கு வழி தெரியாமல் திகைக்கலாம். ஆனால் the single word from above will change everything. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவருடைய வார்த்தையில சுகம், மதுரம், ஆசீர்வாதம், விடுதலை, அற்புதம் எல்லாமே இருக்கிறது அவருடைய வார்த்தையில். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை நிறைந்தது. அந்த வார்த்தையை நம்பியே நம்ம என்ன செய்யலாம்? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சொன்னாரு, நடந்தது. கட்டளையிட்டாரு, போ. வேலைக்காரன் சுகமானா. அவர் கட்டளையிட அந்த வியாதி நின்றது. ஹல்லேலூயா. He commanded and it stood fast. இங்க இருந்து கமாண்ட் பண்றாரு வியாதிய. அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் தெரியல, ஆனா அந்த வியாதி அன்னைக்கு நின்னது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். குஷ்டரோகியை சொல்லாலே அவன் சுகமானான். இங்கே ஒரு கட்டளை போட்டார், போ. எஸ், வியாதி நின்றது. மூன்றாவதாக மற்றொரு சம்பவத்தை நாம் அதே அதிகாரத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு படகில ஏறி ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு அவர் செல்கிறார். 23ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் படகில ஏறி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு போகும்போது அங்கே கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் அந்த காற்றை பார்த்து அவர்களால் இயன்ற மட்டும் அவர்கள் என்ன செய்தார்கள்? முயற்சி செய்தும் அவர்களால் இயலவில்லை. கடைசியிலே கூப்பாடு போட ஆரம்பித்து விட்டார்கள், கத்த ஆரம்பித்து விட்டார்கள், இயேசுவை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள், தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் மத்தேயு மட்டும் எழுதலை, அதர் காஸ்பல்லையும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த மூன்றாவது நான் சொல்கிற சம்பவம்லாம் 3 காஸ்பல்லையும் இருக்குது. மற்ற 2 சம்பவங்கள் 2 காஸ்பல்ல இருக்குது. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் படிக்கலாம். சரியா? இப்போ நடக்கிற சூழல் என்ன? இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம். ஆமாம், சுனாமி ஒரு இயற்கை சீற்றம், வரதா புயல் ஒரு இயற்கை சீற்றம். இப்போ ஒன்று வந்துச்சு பாருங்க, என்றைக்கும் நடக்காத வெள்ளம். புரண்டு ஓடியது வெள்ளக்காடு. சென்னையில் வந்துச்சு, சென்னைக்கு மேலே சவுத்தில் அதிகமான சேதங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். இப்போ கப்பலில் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இந்த படகுல போயிட்டு இருக்கும் போது அங்கே இயற்கை சீற்றத்தினாலே படகு திக்குமுக்கடா ஆடுகிறது, கவிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அந்த படகுல இருக்கிற மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற கோஷ்டிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேதுரு, அந்திரையா, யாக்கோப்பு, யோவான் 3 பேரும் வெரி எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன். கடலுக்குள்ளே கடந்து வளர்ந்தவங்க, கடலுக்குள்ளே இருந்து சகலத்தையும் கற்றவங்க. ஆனால் அவங்களே என்ன செய்தாங்க? திக்குமுக்காடிட்டார்கள். அவர்களுக்கே முடியாம போட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரியல. முதல்ல காற்று அடித்த உடனே கொஞ்சம் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் முயற்சி தான் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதில் ஒன்று சரிப்பட்டு வரலன்னு தான் கடைசியில் பார்த்துருப்பான். எங்கே நம்ம குருவை
அவர் எங்கே இருக்காரு அப்போதான் தேடி இருப்பான். அவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா பகல் முழுதும் என்ன செய்திருக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதை எங்கே பார்க்கலான்னா மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கணும்னா அவர் பகல் முழுவதும் அவர் பிரசங்கித்து அந்த டயர்டில் நினைச்சிட்டாரு, தூங்கிட்டார். ஏன்னா அவர் 100% சன் ஆஃப் மேன், 100% சன் ஆஃப் காட். அதனால்தான் அவர் சிலுவையிலே சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதுதான் அதனுடைய எதிரொலி. ஆகவே சரீரத்திலே களைப்பு அவருக்கு உண்டு, பசி உண்டு, தாகம் உண்டு, சோர்வு உண்டு, நித்திரையாயிருக்கிறார். 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே. பாருங்க, நாங்க மடிந்து போகிறோம், நாம் மடிந்து போகிறோம்னா சொல்லி இருக்கலாம். அதுலயும் பாருங்க, இவனுக்கு ஒரு செல்ஃபிஷ் பாருங்க. நாங்கள் மடிந்து போகிறோம். அப்ப இவன் நினைச்சிட்டான், நம்மளை கீழே தண்ணியில கவுத்திட்டு இவர் எங்கேயாவது டிஸப்பியர் ஆயிடுவாரோ அப்படின்னு கூட யோசிச்சுட்டானோ பழத்துறது. நாங்கள் மடிந்து போகிறோமே, இவர் தான் கீழே தூங்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல முங்கிச்சுன்னா ஜீசஸ் தான் முதல்ல முங்கணும். ஆனா இந்த சீஷர்களுடைய குரல் பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இங்க சிச்சுவேஷன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசி. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? கொஞ்ச நேரம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துட்டான். அவரை வந்து ஒரு ஹியூமன் ஜீசஸா தான் பார்த்தானோ ஒழிய அவளை ஒரு டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல. அதுதான் முக்கியம். இவனோட மாதிரி ஒரு ஆள் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம தலைவர் இருக்காருன்னு தான் நினைச்சானோ ஒழிய தலைவர் எப்படிப்பட்டவர், குரு எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆச்சு. இயற்கையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது என்பதை இவனுவல் உணராமல் போய்விட்டான். அல்ல அல்லேலூயா. பாருங்க, இங்கதான் ஆண்டவருடைய அடுத்த வல்லமையை பார்க்கிறோம். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றலையும் அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே, எல்லாமே உடனே தான், எல்லாமே உடனே தான். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கட்டளையிட்ட மாத்திரத்தில் அங்க அமைதல். கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது, படகு அங்கிட்டு இங்கிட்டு போகுது. இயேசு எழுந்தார், ஒரு அதட்டினார், அங்கே ஒரு பெரிய அமைதி. கட்டளையிட்ட உடனே நின்றது. இவனுக்கு ஒருத்தன் முழிக்கான், திருவ பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒருத்தன் முழிச்சிருப்பான். எவ்வளவு புயல் வந்துச்சு, தண்ணி எல்லாம் படகுகளுக்குள்ள வந்துச்சு, இப்ப என்ன இப்படி அமைதியா இருக்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தான். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, கூட இருந்து இன்னும் புரியல உனக்கு, சிலுவை வரையுமே புரியலையே இவர் எப்படிப்பட்டவரோன்ட்டு. அதனால இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இயற்கைக்கு மேல வல்லமையுடைய தேவன். He had a power overcome the nature. இயற்கையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இவருக்குள்ள என்னச்சுது இருக்குது. இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்குள்ள இருக்குது. என் அன்புக்குரிய தேவன், ஒரே அதட்டு தான். இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரணமா ஒரு மனுஷன்ட்ட பி குவாய்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி காற்றையும் கடலை பார்த்து சொல்றாரு, சர்வசாதாரணமா சொல்றாரு. அதுக்கு புரிய கஷ்டப்பட்டு அப்படி எப்படி படகை நவுட்டி இழுத்து கயிறை கட்டி இழுத்து, the single word, the authority, the sovereign authority, அதுல தான் இருக்குது அந்த வல்லமை. அந்த வார்த்தையில் அவ்வளவு பவர். இயற்கையே அப்படி ஸ்தம்பிச்சு என்ன செய்து அமைதியாயிட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை,
இயற்கையே வார்த்தையினாலே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர். அவர் கட்டளையிட நின்றது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில சொல்லப்போனா ஜனங்கள் சிதறி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போனாங்க. அப்ப அந்த காலத்துல AD 52 பரிசுத்த தோமா தான் என்ன செய்றாரு, முதலாவது இந்தியாவுக்குள்ள வராரு. சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வர்றது அவர் தான் வருவார். முதலாவது கேரளாவுக்கு வந்தாரு. அப்புறம் அப்படியே மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து மயிலாப்பூர் பகுதியில் அங்கே ஒரு சர்ச்சை கட்டினார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்றது போல அந்த காலத்தில் வந்து நிறையா அந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் இன்னும் அந்த பிராமணிக்கல் டாமினேஷன்லாம் அதிகமாக இருந்த காலகட்டம். லேசில் நம்ப மாட்டாங்க. ஆனால் தோமா மூலமாக சிப்புக்குள்ள வந்தவங்க அப்படிப்பட்ட ஹையர் காஸ்ட் பீப்புள் தான் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் என்பது சரித்திரம். ஈவன் கேரளாவில் நம்பூதிரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணிக்கல் அந்த மக்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இங்கேயும் தமிழ்நாட்டில் வரும்போது அப்படிப்பட்டவங்க தான். அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு காரியம், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து மேலே ஊற்றுனா அது என்ன செய்யும், கீழே வரும். நடந்த காரியம். ஆனால் தாமஸ் சேலஞ்ச் பண்ணார். அந்த ஸ்ட்ராங் ஹிந்து பீப்புள் அவர்களை பார்த்து சேலஞ்ச் பண்ண, நீங்கள் ஊற்றுங்க, அது கீழே வருது, நான் ஊற்றுவேன், அது மேலே நிற்கும். அப்படியே அதை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையை இறைவனுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி, அதே போல தாமஸ் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மேலே ஊற்றினாரு. அது அப்படியே அந்த ரங்கத்தில் தண்ணி அப்படியே ஒரு ஃப்ளவரல் ஷேப்பாக அப்படி இருந்தது. இது வரலாறு, கட்டுக்கதை இல்லை. படிங்க, கிறிஸ்டி எடுத்து படிங்க. அப்படியே தண்ணீர் அப்படி நிற்குது. இட்ஸ் எ ட்ரூத். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். எலியா காலத்தில் அக்கினி மேல இருந்து கீழே இறங்கி வந்துச்சு. அவ்வளோ தண்ணியையும் நக்கி போட்டதுன்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா ஒரு சின்ன அறிகுறி கூட ஈர அறிகுறி, ஒரு மாய்ஸ்டருக்குள்ள அறிகுறி அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கைக்கு மேல உள்ள அதிகாரத்தை படைத்த தேவன் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதுக்கு மேலேயும் செய்வான்னு சொல்லி இருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதை பார்த்தே நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே வந்தாங்க மிராக்கிளை பார்த்து, என்னடா தண்ணி நிற்குது, ஏதோ ஒரு பவர் உன்கிட்ட இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நம்ம வாழ்க்கையில கடல் என்னும் அலைகள் கொந்தளிப்பு பல விதத்தில் வரலாம். அது நம்முடைய பொருளாதாரத்தை தாக்கலாம், நம்முடைய சரீரத்தை தாக்கலாம், நம்முடைய குடும்பத்தை தாக்கலாம். எதெல்லாம் தாக்க நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாக்கலாம். ஆனா ஒரு காரியம் நிச்சயம், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறவர் உங்களோடு கூட இருக்கும் போது அவைகள் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை திட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். தேங்க்யூ ஜீசஸ். இதுல நம்ம ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அந்த ஒரு சம்பவம் இன்னும் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பிரேத கல்லறையிலே இருக்கின்ற பிசாசு பிடித்த நபர்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அதிலே தெளிவான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட 2 பேர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் கொடியவர்கள், அந்த வழியை எவனுமே நடக்க முடியாது, கல்லுகளினாலே தங்களை காயப்படுத்துகிறவர்கள். இப்படிப்பட்ட கொடூரமான பிசாசினால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள்
இயேசு அவர்களுக்காகவே ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு போறாரு. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்குது படகுல. அவர் என்ன செய்றாரு? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தான் போறாரு. போகும்போதுதான் இந்த புயல், ஆனால் அக்கறைக்கு போயிட்டாரு. அப்ப இந்த பிசாசை துரத்தும்படியாக அவர் அங்க போறாரு. அதனாலதான் இத்தனை புயல், இத்தனை பிரச்சனை. சரி, உங்க வாழ்க்கையில ஒரு அமைதி உண்டாகுதுன்னா முதல்ல புயல் வீசிதான் அமைதி வரும். ஆமா, இந்த மனிதர்கள் விடுதலை ஆவதற்கு முன்னால ஒரு புயலை சந்திக்க வேண்டியதா இருந்தது இயேசு. ஆனா அங்க போனப்ப இந்த ஒரு மனித இந்த 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 மனிதர்களுக்காக, பிசாசு பிடித்து இந்த இவனுக்காக ஆண்டவர் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துல படகுல நினைச்சாரு போறாரு. அது பின்னால பாத்தீங்கன்னா அங்கிருந்து திருப்பி அவரு அடுத்த பக்கத்துக்கு கிளம்பிடுவாருன்னு இருக்கும். சரி, இப்போ இங்க பாருங்க, இவனுடைய நிலைமையே மோசம். கல்லறையில குடியிருக்கிறான், கூக்குரல் இடுகிறான், தன்னை காயப்படுத்தி கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனிதன் தான் அந்த மனிதரை தேடி இயேசு அங்க போறாரு. அவன் முதல்ல கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தேவனுடைய குமாரன், உன்னதமான குமாரன், ஏன் வந்திரு? எங்களை வேதனைப்படுத்தியா வந்திரு? சத்தம் காட்டாம இங்க வராம இருந்துட்டோன்னா நாங்க ஜாலியா இவனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இவனால அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்போமே, ஏன் வந்தீர்? எதற்காக இங்க வந்தீர்? விடுதலை கொடுப்பதற்காக தானே இயேசு வந்தா. ஒரு தனி மனிதனுடைய ஆத்மாவும் விளையேறப்பட்டது. The single man soul also very precious and very important. அந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவர் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு போறாரே. அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் அவருடைய பார்வையில எவ்வளவு விளையேறப்பட்டது, எவ்வளவு முக்கியமானது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் தூரத்துல பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்திருக்குது. இந்த பிசாசுகள் பாதாளத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது ஏதாவது ஒரு ஜீவனுக்குள்ள இருந்து காலத்தை ஓட்டணும்னு நினைச்சிட்டு அது கேக்குது பாருங்க. 21ஆம் வசனத்துல வாசி, 31 வாசி. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பாருங்க, அப்படியே துரத்துவீரானால் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போட்டோம். பண்ணியோடு பண்ணியா நாங்களும் போயிடுறோம், பண்ணியோடு பண்ணியா நாங்களும் போயிடுறோம். ஆனா எங்களை பாதாளத்துக்குள்ள போக விடாத, அங்க அனுப்பாத, இங்க வேணா அனுப்பு. ஏன் ஆண்டவர் அதுலயும் ஒரு லீனியன்சி வச்சு அதை பாதாளத்துக்கு போகாம பன்னி கூட்டத்துக்குள்ள போக சொன்னாருன்னு தெரியல. ஆனா அந்த பன்னியெல்லாம் செத்து போச்சு. பன்னி மேய்ச்சவன் வந்து எங்க ஊரை விட்டு போயிருங்க, எங்களுக்கு பெரிய நஷ்டம்லாம் சொல்லிட்டான்ட்டு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, ஒரு கட்டம். ஆனா அதுல என்ன முக்கியம்? அத்தனை ஆயிரம் பன்னிகளை காட்டிலும், அதனுடைய விலை மதிப்பை காட்டிலும் ஒரு மனிதனுடைய ஆத்மா அதை விட விலை மதிப்பு முடியாது. அதுதான் நம்ம அதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு காரியம் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த இந்த பிசாசுகள் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுது, எங்களை பன்னிக்குள்ள அனுப்புங்கன்று. ஆண்டவர் அங்கேயும் ஒரே ஒரு கமாண்ட் தான் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவர் போங்கள் என்றார். அதற்கு அவர் போங்கள், he said go, அவ்வளவுதான். போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு உடனே புறப்பட்டு போச்சு, கடல்ல போய் முங்கிச்சு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை போனா போயிட்டு அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் போறேன், நோ 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 நோ, உடனே கிளம்பியாச்சு. இதுதான் அத்தாரிட்டி. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் வல்லமை இருக்குது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் நம்ம பார்க்கிறோம். 4 சம்பவங்கள் சொல்லும், இன்னும் 2 சம்பவங்கள் கூட இருக்குது, நீங்க வீட்டில் போய் வாசித்துடுங்க. அந்த சம்பவங்களை நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். முதலாவது, அவன் ஒரு லெப்பர். ஒருவேளை அந்த லெப்பர் வந்து அவனுடைய பை பர்த்லேயே அந்த வியாதி இருந்துச்சா தெரியல நமக்கு. he was a leper. அந்த லெப்பர் என்று சொல்லும்போது அந்த ஒரு தீட்டு அவனை யாருமே
ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவன் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அன்கிளீன். He was rejected. புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு நபரை அவருடைய வார்த்தை குணமாக்கிச்சு. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்ன உடனே சுகமானா. எவ்வளவு தைரியமா அவன் ஊருக்கு வெளியே இருந்து அவன் உள்ள வந்திருப்பான் பாருங்க. எவ்வளவு தைரியமா வந்திருப்பான். இயேசு இருக்கிறாருங்கிற தைரியத்துல தான் வந்திருப்பான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய வார்த்தையின் வல்லமை எங்க இருக்குது? வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை உடையவர். திமிர்வாதக்காரன், நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையே கிடையாது. ஆனா அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருந்திருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, கட்டளையிட்ட வார்த்தை அங்கே வியாதியை நிற்க வைத்தது, வியாதியை சுகமாக்கினது. மூன்றாவதா பார்த்தோம், அவருடைய வார்த்தை இயற்கையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. இயற்கையே கட்டுப்படுத்தினார். கடைசியாக அவருடைய வார்த்தை பிசாசுகளை அலறடிக்க வைத்தது. ஹல்லேலூயா. பொல்லாத கிரியைகளை அலறடிக்க வைத்தது. அவைகளை வெளியேற்றப்பட்டது. அவைகளை ஆண்டவர் அதட்டி அவைகளை வெளியே அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். 4 விதமான கேட்டகரியை பார்த்தோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சூழல்ல நீங்க இருக்கிறீங்க. உங்க சூழலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எது உங்களுக்கு ஆப்டா இருக்குது? ஒருவேளை தீராத முடியாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வியாதி இருந்த வியாதியில் இருப்பார். இயற்கையின் நேச்சுரல் கலமிட்டிஸ் இந்த போல சூழ்நிலையில ஏதாவது ஒரு காரியங்களை பாதிக்கப்பட்டிருப்பார். பிசாசினால் வருகிற உபத்திரவங்கள், தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குன்னா அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தை திட்டமாக சொல்லி இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He spoke, it was done. He commanded, it stood fast. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்புவோம். ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும் கட்டளை எனக்கு என் வாழ்க்கையில இன்னென்ன காரியங்கள் நடக்கணும், இன்னென்ன காரியங்கள் பெண்டிங்ல இருக்குது, இன்னென்ன காரியங்கள் இன்னும் தீரல, இன்னென்ன காரியங்கள் இன்னும் நடைபெறல. ஆண்டவரே, அது உன் வியாதியோ, குடும்ப பிரச்சனையோ, உன் தொழிலில் உள்ள பிரச்சனையோ, உன் வியாபாரத்தில் இருக்கிற கஷ்டமோ, உன் வேலையில் இருக்கிற கஷ்டமோ, அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியமோ, எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையிலே சகலத்தையும் அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. A single word from above will change everything in your life. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க எனக்கு தாங்கப்பா. You give me. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. Let us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you Jesus. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று. அந்த புறஜாதியானுக்கே அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்து பாருங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் அவனுக்குல. Where is our faith? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்க. Thank you Jesus. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். Thank you Lord. கேட்ட சத்தியத்தை ஒரு முறை மனதில் வைத்து அவருக்கு சித்தமா இருக்கிற காரியங்களை கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் சொன்னார், குஷ்டரோகியே, எனக்கு சித்தம் இருக்கு, நீ சுத்தமாகு. அவ்வளவுதான். நீ போகலாம். உன் வேலைக்காரன் சுகமானான். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். கடைசியாக கெட் அவுட் என்று சொல்றதுதான் கோ. ஒரே வார்த்தை, பிசாசுகள் அலறி அடித்து ஓடின. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், எதிலிருந்து உனக்கு விடுதலை,
எதிலிருந்து இயேசு உனக்கு அற்புதத்தை செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளு. இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற திருச்சபை மக்களே, இதை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். Thank you Jesus. அற்புதர், அற்புதர், இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் அற்புதர்ங்க. He is miracle working God. Miracle working God. Thank you Jesus. Thank you Jesus. கடல் மேல் நடந்த நம்முடைய இயேசு அற்புதர். அற்புதர் ஐயா, அற்புதர், அற்புதர். அவர் வார்த்தையை நம்புவியா? விசுவாசிப்பியா? இன்னைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Thank you Jesus. அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த அற்புதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிறீர்கள்? இயேசுவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். அன்புள்ள இயேசப்பா, இந்த பிரார்த்தனை வேளையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உண்மையாய் தகப்பனே உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, உம்முடைய வார்த்தையை நம்புகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்த தேவன், திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தவர், காற்றை கடலை அதட்டி அமைதிப்படுத்தியவர், பொல்லாத பிசாசுகளை துரத்தி அடித்த தேவன், இன்றும் ஜீவிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள் இருப்பதை நீர்தான் அறிந்திருக்கிறீர் இயேசு சாமி. இவர்கள் வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு சாமி. தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக ராஜா, கொடுப்பீராக. குடும்பத்திலே பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள், வியாபாரத்திலே பிரச்சனைகள், தொழிலே பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக ராஜா. பொல்லாத பிசாசினால், பொல்லாத மாந்திரிகளினால், பொல்லாத கிரியைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான கொந்தளிப்பு, கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், ஐயோ இதுக்கு மேல தண்ணீரிலே மூழ்கிறது போல இருக்கிறதே என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறவர் கூட இருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் அமைதிப்படுத்துவீராக, அவருடைய குடும்பத்தை அமைதிப்படுத்துவீராக, அவருடைய வேலை ஸ்தலத்தில் அமைதிப்படுத்துவீராக. ஒரு பெரிய அமைதி உண்டாகட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த கிருபையை கொடுப்பீராக. இந்த பிரார்த்தனையிலே யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறார்களோ அந்த மன்றாட்டை கேட்டு
நீர் அதற்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,